டெண்டர், அதாவது அரசு பணிகளுக்கு டெண்டர் விடக்கூடிய அந்த முறையில் 30 விழுக்காடு 40 விழுக்காடு வரையும் முன்னாள் திமுக ஆட்சி பெற்றுக்கொண்டது, பார்ட்டி ஃபண்டு கேட்டது என்று சொல்லி அந்த வகையில் அதை ஒழிக்க ஒரு முயற்சி எடுத்து பல்வேறு ஒப்பந்தங்களை ரத்து செய்தார்கள். அப்படி புதிய ஒப்பந்தங்கள் போடும் பொழுது அந்த 30-40 விழுக்காட்டு பணத்துக்கு குறைவாகவே நீங்கள் வாங்க வேண்டும் என்ற நிலை வந்ததால் இப்போ அரசு கஜானாவிற்கு 30 விழுக்காடு மக்கள் பணம் மீண்டும் மக்களுக்கே செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று கட்டட அனுமதி என்ற வகையில், பார்ட்டி ஃபண்ட் என்ற வகையில் சுமார் 20-30 விழுக்காடுக்கு மேல் வாங்கி கொண்டிருந்தார்கள். அதுவும் இப்பொழுது நின்று போயிருக்கிறது. ஆக இப்படி கல்வித்துறையிலே உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆண்டுதோறும் புதுப்பிக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருந்தது. இந்த அரசு வந்ததும் 3 வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கலாம் என்ற நிலை வந்துவிட்டது. 5 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாய் புதுப்பித்தலுக்கே வாங்கினார்கள். அதே போன்று ஒரு பள்ளிக்கூடம் துவங்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 20-40 லட்சம் அவர்கள் வாங்கினார்கள். அதையெல்லாம் இந்த அரசு தடுத்து இருக்கிறது. இப்படி கல்வித்துறையில் இது நடந்திருக்கிறது. போதை கஞ்சா கடத்துபவர்களுக்கு அவருடைய சொத்துக்களை பறிப்போம் என்று இந்த அரசு சொல்லியதன் மூலமாக அது சற்று குறைந்திருக்கிறது. மின்சார விஷயத்தில் முன்னால் ஆட்சியில் இருந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் இருந்த அதிகாரிகள் பல்வேறு இடங்களிலே மின்சாரத்தை தடை செய்தார்கள். அதை உடனடியாக இந்த அரசு சரி செய்து இப்பொழுது அந்த பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மின்சார வாரியத்திலே, தொழிற்சங்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருப்பதால் அதில் அதிகமான இடையூறு செய்தார்கள். நல்ல வேளை எரிசக்தித்துறை அமைச்சர் அதை உடனடியாக சரி செய்து இருக்கிறார். அதே போன்று அந்த அதிகாரிகள் மூலமாக மீட்டரில் உள்ள கோளாறுகளையும் இப்பொழுது யாருக்கெல்லாம் பிரச்சனையோ 8 லட்சம் மக்களாக இருந்தாலும் சரி செய்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மின்சாரம் வாங்குவதில் நடந்த ஊழல்களையும் தடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் மிகப்பெரிய நிலையை எடுத்திருக்கிறார். அதே போன்று மாண்புமிகு அமைச்சர் சரத்குமார் மீது ஒரு புகாரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தபொழுது அவர்கள் அது பற்றி நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழலை இந்த ஆட்சியிலே அவர் வந்தவுடன் அவர் மீது ஒரு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். அவர் அதிலிருந்து விடுபட்டது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மனிதவளத்துறையில் 37 வயது வரை தான் திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் குரூப் 1 தேர்வு மாணவர்கள் எழுத முடியும் என்ற நிலை இருந்தது. அதை மாற்றுவதற்கான முயற்சியை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் எடுத்து சொன்னோம். அதாவது நம்முடைய தெலுங்கானாவிலே 49 வயது வரை எழுதலாம். ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் 47 வயசு வரை எழுதலாம். சமூக நீதி பேசாத அவர்களே அந்த அளவுக்கு ஓபிசிஎல் 49 வயசு 47 வயசு வரையும் எழுதலாம் என்று சொல்லும்போது, சமூக நீதி பேசக்கூடிய இந்த மாநிலத்தில் இந்த நிலை இல்லை என்பதை கடந்த 5 ஆண்டுகளாக அதற்காக நான் போராடினேன். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இப்பொழுது அதற்கான ஒரு முயற்சியை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, மாண்புமிகு அருண்ராஜ் சுகாதாரத்துறை அமைச்சர், உங்களுக்கு நன்றாக தெரியும், நீட்டு பற்றி பேசிதான் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தது. நாங்களும் சேர்ந்து தான் இருந்தோம். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு தீர்மானம் மட்டும் போட்டார்களே ஒழிய அதற்காக எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. 5 ஆண்டுகளாக நீட்டு தொடர்ந்தது. நல்லது. நாங்கள் என்ன கேட்டோம் என்று சொன்னால், முந்தைய எடப்பாடியார் ஆட்சியில் நீட்டு விலக்கு என்று கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு ஒதுக்கினார்கள். நீங்கள் ஒரு 2.5 விழுக்காடு ஒதுக்குங்கள் என்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவிடமும் தங்கம் தென்னரசனிடம் நான் கேட்டோம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. அதன் காரணமாக அந்த 2.5 விழுக்காடு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிக்கோ கிடைக்காதன் காரணமாக சுமார் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தார்கள். அதே போன்று சொத்து வரியை அவர்கள் 100 விழுக்காடு உயர்த்த வேண்டும் என்று ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அரசு அதிகாரிகள் அதை 200 விழுக்காடாக மாற்றினார்கள். ஒவ்வொருவரும் 300 விழுக்காடு கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதே போன்று 200 விழுக்காடு ஏற்ற வேண்டியவர்கள் 400 விழுக்காடு கட்டினார்கள். இதன் காரணமாக தமிழகம் எங்கும் சொத்து வைத்திருப்பவர்கள் மட்டுமல்ல, வாடகைதாரர்களும் பாதிக்கப்பட்டார்கள். இதை கூட நான் அன்றைய அமைச்சர் நேரு அவரிடம் எடுத்து சொன்னேன். உங்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலிலே முந்தைய சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தேர்தலை விட சுமார்
1,00,000 வாக்குகள் ஒவ்வொன்றிலும் குறைந்திருக்கிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு 20,000 வாக்குகள் குறையும். ஆகவே குறைந்தபட்சம் ஒரு 25 விழுக்காடாவது குறைங்கள் என்று கேட்டிருந்தோம். ஆனால் செய்யவில்லை. அதனால் ஒட்டுமொத்தமாக மக்கள் நகர்ப்புறங்களிலே, சென்னை போன்ற நகரங்களிலே திமுக கோட்டை என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் கோட்டை விட்டார்கள். காரணம் சொத்து வரி பிரச்சனை. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இந்த அரசு, புதிய அரசு சாதனையாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒன்று சொன்னார்கள், ஒரு நாள் ஜனநாயகன் படத்திற்கு அமைச்சர்கள் சென்றதை அவர்கள் குறை சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சியிலே அன்றைய துணை முதல் உதயநிதி படங்களுக்கோ அல்லது கலைஞர் கதைவசனம் எழுதிய படங்களுக்கோ அவர்கள் சென்றதெல்லாம் நமக்கு தெரியும். இப்பொழுது பத்திரிகையாளர்கள் அதை பற்றி பேசும் பொழுது, கடந்த 2 மாதத்திலே யார் தலைமைச் செயலகம் அதிகமாக சென்றார்கள் என்று சொன்னால் எடப்பாடியாரை விட ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலினை விட 2 மடங்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாள்தோறும் அங்கே மாலை வரை இருந்து வேலை பார்க்கிறார். ஒரு நாளைக்கு சில நேரங்களிலே 2 முறை அமைச்சரவை கூட்டம், 2 முறை IAS அதிகாரியுடைய கூட்டமெல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி முழுமையாக தன்னை அர்ப்பணித்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் மெட்ரோ நிலையங்களை போய் பார்ப்பது, கழிவுநீர் சுத்திகரிப்பு இடங்களை பார்ப்பது, அது மட்டுமல்லாமல் நம்முடைய பல்வேறு திட்டங்களை எல்லாம் போய் நேரில் சென்று பார்ப்பது என்று இந்த ஆட்சியில் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு துறையிலும் இன்றைக்கு ஊழலை களைந்திருக்கிறார்கள். அதற்கடுத்து குதிரை பேரத்திற்கு பிறகு புதிய குற்றச்சாட்டாக நம்முடைய நீட்டு பிரச்சனையை வைத்தார்கள். நீட்டு பிரச்சனையில் சரியாக நம்முடைய தாவேக அரசு நீட் எங்களுக்கு வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிலே இருந்தது. ஏனென்றால் மற்ற கட்சிகள் எல்லாம் தமிழகத்திற்கு நீட்டு வேண்டாம் என்ற ஒரு நிலையில் இருக்கும்போது வெளிப்படையாகவே நீட்டு இந்தியாவுக்கே வேண்டாம், தமிழகத்துக்கு வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காவிரி பிரச்சனை 2ஆக பார்க்க வேண்டும். மேகதாது பிரச்சனை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான துரைமுருகன் சொல்லியிருக்கும் பொழுது, அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையில் இருக்க மற்றவர்கள் ஏதோ அணை கட்டுவதாக ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தினார்கள். இது 1981 அன்றைய முதல்வர் குண்டுராவ் இங்கே எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்பொழுது இது நடந்தது. எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக அந்த மேகதாது விஷயத்திற்கு குடியரசுத் தலைவர் வரக்கூடாது என்று சொன்னார். வரவில்லை. அன்றிலிருந்து மேகதாது என்ற பூச்சாண்டியை பாஜக ஆட்சியில் இருந்தாலும், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும், ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை ஒரு உருவமாக காட்டினார்கள். அந்த விஷயத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர்கள் ஆட்சி ஏற்பட்ட 10ஆம் தேதிக்கு பிறகு 27ஆம் தேதி பிரதமரை சந்தித்து மேகதாது விஷயத்தை தெளிவாக எடுத்து சொன்னார்கள். காவிரியிலே எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்பதை எடுத்து சொன்னார்கள். பல்வேறு விஷயங்களை, நிதி ஒதுக்கீடு விஷயங்களையும், அதே போன்று இந்தி மொழி எதிர்ப்பு விஷயம், இவ்வாறு எல்லா விஷயங்களையும், நீட்டு விஷயத்தையும் அங்கே எடுத்து சொல்லிவிட்டு வந்தார். அதே போன்று நடந்தது என்ன என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும். மேகதாது விஷயத்தில் இன்றைக்கு அவருடைய டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்பது திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2 முறை காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்திலே இந்த ஆட்சியினுடைய அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். முதலிலே அவர்கள் 1 வாரம் தாமதியுங்கள், நாங்கள் கர்நாடகத்துடைய நிலையை ஆராய்ந்து சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு கடந்த 28ஆம் தேதி நமக்கு தமிழகத்துக்கு அங்கே தண்ணீர் இல்லை என்றாலும் 4.5 TMC தண்ணீரை உடனே விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு நிலையை காவிரி விஷயத்திலும் மேகதாது விஷயத்திலும் சட்ட போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் கூட மேகதாது விஷயத்திலே அவர்கள் தவறாக போய் சொன்ன பிறகு உச்சநீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்தது மட்டுமில்லாமல் அதை அந்த வழக்கையே தள்ளுபடி செய்தது. இப்படி பல்வேறு வகையிலும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அரசு ஒரு சமூக நீதி அரசாக இருக்கிறது.